Hello viewers, welcome to Tamil Culture Mystery. ஃபாரின்ல ஒரு பிணம் எரிக்கக்கூடிய இடத்துல ஒரு மனிதர் ஒரு பிணத்தை எரிச்சிட்டு இருக்காரு. அந்த எலக்ட்ரிக் மிஷினில் அந்த பிணத்தை உள்ளே வச்சுட்டு அவர் எரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பின்னால் இருந்து யாரோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நடந்த அமானுஷமான சம்பவம் தான் இது. நீங்கள் அதை கவனிச்சிங்களா? அவர் எரிக்கும்போது வெள்ளையாக ஒரு உருவம் கிராஸ் ஆகி போயிருந்தது. அமானுஷமான இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது லிஃப்டில் போயிருக்காங்க. கீழே அவங்க ஆஃபீஸ் பார்க்கிங்கில் போயிட்டு இருக்கும்போது அங்கே பேஸ்மெண்ட்டில் இருந்த ஒரு லிஃப்ட்டுக்கிட்ட ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆகிருக்கதை பார்த்தாங்க. அதை பார்த்துட்டு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த ஃபோனில் எதுவுமே கிளியராக தெரியலை. இவங்க செக்யூரிட்டிகிட்ட போய் சொல்லவும் அந்த செக்யூரிட்டி சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஒரு உருவம் பதிவாயிருந்துச்சு. அவங்க வீடியோ எடுத்த சமயத்தில் ஒரு உருவம் அந்த லிஃப்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி கிராஸ் ஆனது சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாயிருந்தது. ஃபாரின்ல ஒரு குழந்தை தனியாக யாருக்கிட்டையோ பேசிட்டு இருக்கதாகவும் திடீர்னு யாருக்கிட்டையோ விளாண்டுட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. சின்ன குழந்தைங்க திடீர்னு யார்கிட்டயே அந்த மாதிரி பேசுறது சகஜமான ஒன்று தான். ஆனால் இந்த குழந்தை பேசிட்டு இருந்ததை வீடியோ எடுத்திருந்த சமயத்தில் நடந்த சம்பவம் தான் இது. அங்கே இருந்த சேர் தன்னால் உருண்டு போயிருக்கு. இந்த குழந்தையையும் யாரோ பிடிச்சி தள்ளியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் இந்த குழந்தையோட வீட்டில் அவங்க பாட்டி இறந்ததாகவும் சொல்லப்படுது. கார் பார்க்கிங் அவுட்டோர் கேமராவில் பதிவான சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இது. நைட் டைமில் திடீர்னு அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஆளு இடத்துக்கு அரூபமாக ஒரு உருவம் கிராஸ் ஆகி போயிருந்திருக்கு. சிசிடிவியில் தெளிவாக பதிவான இந்த உருவம் ஒரு கோஸ்ட்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இது பனியில் நடந்த ஸ்மோக்னால வந்தது அப்படின்னு நினைச்சாலும் இது தத்ரூபமாக ஒரு ஆள் உயரத்திற்கு வந்திருக்கு. நீங்க அதை கவனிச்சிங்களா? ஒரு குழந்தை பார்க்கில் விளையாண்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது பின்னால ஒரு கருப்பு கலர் உருவம் அந்த குழந்தையை நோக்கி வந்துட்டே இருந்திருக்கு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த அவருடைய அப்பா அந்த கருப்பு உருவத்தை முதல்ல ரொம்பவே அசாதாரணமாக விட்டுட்டாரு. அந்த உருவத்தை நல்லா கவனிங்க. அந்த குழந்தையை நோக்கி அந்த உருவம் மெல்ல மெல்ல வந்துகிட்டே தான் இருக்கு. இதை பார்த்து ரொம்பவே ஷாக்கான அவங்க அப்பா அந்த குழந்தைய சீக்கிரம் வர மாதிரி சத்தம் போட்டிருக்காரு. அந்த குழந்தை பக்கத்தில் வரவும் ஓடி வர ஆரம்பிச்சிருக்கு. அப்பவும் அந்த உருவம் அந்த குழந்தையை நோக்கி நெருங்கி வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த குழந்தை பார்க்கிட்ட வரவும் அந்த உருவம் அங்கேயே நின்றுருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை பார்க்கிட்ட இருந்த சீசா கிட்ட நடந்து வந்துட்டு இருந்திருக்கு. அப்போ யாரோ அந்த குழந்தைய புதர்கிட்ட இருந்து கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு. ராஜஸ்தானில் 2 பிளாகர்ஸ் ஒரு அபார்டான பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்கும்போது இந்த பில்டிங்கில் அடிக்கடி அமானுஷ சம்பவங்கள் நடக்குது, வித்தியாசமான சப்தங்கள்லாம் கேட்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிளாகர்ஸ் 2 பேரும் கேமரா எடுத்துகிட்டு அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துருக்காங்க. இவர் ஃப்ளாஷை ஆஃப் பண்ணிவிட்டு அவருடைய ஃப்ரெண்டை கூப்பிட்றதுக்குள்ளே அந்த உருவம் மறைஞ்சு போயிடுச்சு. இன்னொரு இடத்துல ஒரு மூலையில் ஒரு குழந்தை கையை கட்டி உட்காந்துருக்க மாதிரி ஒரு உருவம் பதிவாயிருந்தது. இதை பார்த்துட்டு டக்குன்னு பக்கத்து ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. இன்னொரு ரூமில் 2 நிழல் ஷேடோ இந்த மாதிரி இருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சியான அவர் தன்னோட இன்னொரு கேமராமேனையும் வேகமாக கூப்பிட்டுருக்காரு.
அவர் கூப்பிட்டு இன்னொரு கேமராமேன் வந்துட்டு இருந்த சமயத்தில் உள்ளே பார்த்தா அந்த 2 குழந்தைகளும் இருந்த உருவம் மறைஞ்சு போயிடுச்சு. அமானுஷமாக நடந்த இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.